ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு வீடியோ போட்டு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நிறைய பேரும் கேட்டுட்டு இருந்தீங்க. என்னுடைய காலேஜ் எக்ஸாம்ஸ் இருந்தது. அப்புறம் நடுவில் ஆன்லைன் டியூட்டரிங் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் பேலன்ஸ் பண்ணி என்னால் யூடியூப் வீடியோஸ் போட முடியாமல் இருந்துச்சு. இப்போது ஒரு டெம்ப்ரவரியாக ஆன்லைன் கிளாஸஸை நிறுத்தியிருக்கேன். இப்போது யூடியூப் வீடியோஸில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் ப்ராப்பராக வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இன்றைக்கி நம்மளோட எபிசோடில் யூசேஜ் ஆஃப் நான் பார்க்க போகிறோம். யூசேஜ் ஆஃப் நான் அப்படின்னா என்னது, இதை பேஸ் பண்ணி சென்டென்சஸ், இது எந்தெந்த சென்டென்ஸில் வரும் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாவோட மீனிங் என்ன? எப்பயும் போல தான் நஹீன், நான், மத் இது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான மீனிங் தான் இருக்கும். நான் இதுக்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேன். அப்படின்னா நோ, இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி சென்டென்ஸ் இருக்கும். செகண்ட் டிஸ்அப்ரூவ் ஆர் அவாய்ட், ஏதோ ஒன்று சொல்லும்போது அதை நிராகரிக்கிற மாதிரியான சென்டென்ஸை குறிக்கும். தேர்ட் குவெஷனிங் சென்டென்சஸ். ஸோ இந்த நான் 3 விதமான இடத்துல வரும். ஒன்று சென்டென்ஸ் ஸ்டார்டிங்கில் வந்துடும், இல்லைனா சென்டென்ஸ்க்கு நடுவில் வரும், இல்லை அப்படின்னா சென்டென்ஸ்க்கு லாஸ்ட்டில் வரும். அப்படி அந்த நான் லாஸ்ட்டில் வரும்போது இது குவெஷனிங் சென்டென்ஸாக மாறும். ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பிளேஸில் இந்த நான் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு இன் பிட்வீன் 2 வேர்ப்ஸ், 2 வேர்புக்கு நடுவில் இந்த நாவை யூஸ் பண்ணுவாங்க. வேர்ப் அப்படின்னாலே ஆக்ஷன் வேர்ட்ஸ் இல்லைங்களா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஆ, ஜா, இந்த மாதிரி 2 வேர்ப் வர இடத்துல நடுவில் நான் வரும். ஸோ அதுதான் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட், இன் பிட்வீன் 2 வேர்ப்ஸ். அடுத்தது இது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா கன்ஜக்ஷன் சொல்லலாம். கன்ஜக்ஷன்னாலே 2 வார்த்தை நடுவில் அதை அட்டாச் பண்ணுறது தான் கன்ஜக்ஷன். ஸோ அதான் தேர்ட் பாயிண்டில் இருக்குது. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி இன்டெஃபினைட் சென்டென்சஸ். இன்டெஃபினைட் அப்படின்னாலே அது ஆனால் இருக்காது, அந்த மாதிரி உறுதியே இல்லாத சென்டென்ஸில் இந்த நான் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் பிட்வீன் 2 வேர்ப்ஸ் மோஸ்ட்லி இன்டெஃபினைட் சென்டென்ஸில் வரும். இது மேக்ஸிமம் கன்ஜக்ஷன் மாதிரி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாம். இது 3 டைப்பாக கிளாஸிஃபை ஆகுது. அது ஒரு குட்டி ட்ரிக் மாதிரி நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு, வாக்கிய தொடக்கத்தில் நான் வந்தால் அது டிஸ்அப்ரூவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ் ஆர் கன்ஜக்ஷன். நான் சென்டென்ஸ் ஸ்டார்டிங்கில் வந்தது அப்படின்னா அது டிஸ்அப்ரூவ், நிராகரிக்கிற மாதிரியான சென்டென்ஸ். அப்படி இல்லைன்னா அது கன்ஜக்ஷனை குறிக்கிற மாதிரி சென்டென்ஸ். செகண்ட் டைப் என்ன அப்படின்னா வாக்கிய முடிவில் ஒரு சென்டென்ஸோட எண்டில் நான் வந்துச்சுன்னா அது குவெஷனிங் டைப் ஆஃப் சென்டென்ஸாக இருக்கும். நாவோட அந்த சென்டென்ஸ் முடியுதுன்னா பக்கத்தில் கண்டிப்பாக குவெஷன் மார்க் போடுற மாதிரி இருக்கணும். அடுத்தது தேர்ட் டைப் என்ன அப்படின்னா வாக்கிய இடையில் ஒரு சென்டென்ஸ்க்கு நடுவில் பீச் மேம் அப்படி வந்தால் அதில் நான் வரும்போது இன்டெஃபினைட் டைப் ஆஃப் சென்டென்ஸை குறிக்கும். அதாவது ஒரு நிச்சயம் இல்லாத சென்டென்ஸ், ஷோரிட்டி இல்லாத சென்டென்ஸை குறிக்கும். ஸோ இந்த 3 டைப்புக்கும் நான் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் பார்க்க போகிறோம். இப்போது டிஸ்அப்ரூவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ் எங்கே வரும்? வாக்கிய தொடக்கத்தில் வரும். அதுக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். வாக்கிய தொடக்கத்தில் நான் வந்தால் அது டிஸ்அப்ரூவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டைப் 1. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், தும் காம் ந கர்னா. தும் காம் ந கர்னா. இது பாருங்கள் 2 வேர்புக்கு நடுவில் வந்திருக்கு. ஸோ இது இதோட மீனிங் என்னென்னா யூ டோன்ட் டூ திஸ் ஒர்க். யூ டோன்ட் டூ திஸ் ஒர்க். இது ஒரு டிஸ்அப்ரூவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ் மாதிரி தான். அதே போல் கன்ஜக்ஷனையும் குறிக்குது 2 வேர்புக்கு நடுவில். இது ஃபஸ்ட்டு டைப்புக்கான எக்ஸாம்பிள் 1. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ந வ காஃபி பீத்தா ஹை நா சாய். ந வக் காஃபி பீத்தா ஹை நா சாய். இது சென்டென்ஸ்க்கு ஃபஸ்ட்டிலே வந்துடுதுன்னா, அப்படி வந்துச்சுன்னா அது டிஸ்அப்ரூவ். நம்ம ஃபஸ்ட் டைப் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதோட மீனிங் ஹீ ட்ரிங்க்ஸ் நெய்தர் காஃபி நார் டீ. ஹீ ட்ரிங்க்ஸ் நெய்தர் காஃபி நார் டீ. அடுத்தது செகண்ட் ஒன், நா வக் அக்பார் படுத்தா ஹே நா புஸ்தக். நா வக் அக்பார் படுத்தா ஹே நா புஸ்தக். இதுலேயும் நான் சென்டென்ஸ் ஸ்டார்டிங்கில் வருது.
அப்போ இதுவும் டிஸ்அப்ரூவ் டைப் 1ல் தான் வரும். ஸோ இதோட மீனிங் he reads neither a newspaper nor a book. he reads neither a newspaper nor a book. அடுத்தது वक न दूध पीता है ना शरबत. இதுவும் ஃபஸ்ட்டு டைப்பு தான் குறிக்குது. वक न दूध पीता है ना शरबत. he drinks neither milk nor शरबत or juice. next sentence मैं वहाँ न जाऊँगा. मैं वहाँ न जाऊँगा. இதுலேயும் இதுவும் ஃபஸ்ட்டு டைப் டிஸ்அப்ரூவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ் தான். ஐ வில் நாட் கோ தேர். இது வரைக்கும் நம்ம டைப் 1 சென்டென்ஸ் பார்த்தோம். இப்போ கொஷினிங் சென்டென்ஸ் பார்க்கலாம். டைப் 2 வாக்கிய முடிவில் நான் வந்துச்சுன்னா அதை கொஷினிங் டைப்புன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு டைப் 2க்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். தும் வஹா ஜாவோகேனா. தும் வஹா ஜாவோகேனா. நான் வந்து கடைசியில் வந்திருக்கு, கண்டிப்பாக கொஷின் மார்க் இதுக்கு போடணும். வில் யூ நாட் கோ தேர். நீ அங்கே போக மாட்டியா? நெக்ஸ்ட் ஒன் தும் யஹா காம் கரோகேனா. தும் யஹ் காம் கரோகேனா. வில் யூ நாட் டூ திஸ் ஒர்க். வில் யூ நாட் டூ திஸ் ஒர்க். இப்போ இது நம்ம டைப் 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்தது டைப் 3 பார்க்கலாம். வாக்கிய இடையில் நான் வந்தால் அது இன்டெஃபினிட் டைப் ஆஃப் சென்டென்சஸ். அதாவது ஒரு ஷூரிட்டி இல்லாத சென்டென்ஸு நான் எப்போ நடுவில் வந்துச்சுன்னா அந்த மாதிரி இன்டெஃபினிட் டைப் ஆஃப் சென்டென்ஸை குறிக்கும். ஸோ இதுதான் டைப் 3. இதில் கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்க பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் கஹீன் நா கஹீன். கஹீன் நா கஹீன் அப்படின்னா வேர் சோ எவர். வேர் சோ எவர் அதாவது எங்கேயாவது இருப்பான் அப்படின்னு சொல்கிற கொஷின். எங்கேயாவது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஷூரிட்டி இல்லாமல் சொல்கிறது. ஓகேவா? அப்போது அந்த நான் வந்து நடுவில் வரணும். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் கபி நா கபி. கபி நா கபி அப்படின்னா வென் சோ எவர். வென் அப்படின்னும் போது எப்பொழுதாவது. வென் சோ எவர் அப்படின்னா எப்பொழுதாவது. நெக்ஸ்ட் இது எல்லாமே நடுவில் நான் வர மாதிரி சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் கிசினா கிசி. கிசினா கிசி அப்படின்னா ஹூ சோ எவர், யாராவது அப்படின்னு குறிக்கிறது. கிசினா கிசி ஹூ சோ எவர், யாராவது. நெக்ஸ்ட் ஒன் குச் நா குச். குச் நா குச் அப்படின்னா வாட் சோ எவர். வாட் சோ எவர் ஏதாவது. ஸோ இது எல்லாமே நடுவில் நான் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். இன்றைக்கி பார்த்த யூசேஜ் ஆஃப் நான் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய ஹிந்தி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எதுவும் ப்ரீவியஸ் வீடியோ எதுவும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க்கை கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ, தன்யவாத். வீட்டில் இருப்போம், மொழியால் இணைவோம்.